லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த நம்ம பால் செயினும் ஸ்டோன் செயினும் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி லேஸ் வந்து கடையில் வந்து விற்கிறாங்க. நான் ஏற்கனவே இந்த நெக் போர்ஷனில் நான் வந்து கம் அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். B7000 கம் தான். அந்த கம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஆக்கியிருக்கணும். நம்ம வந்து சென்டர் போர்ஷனாக எடுத்துக்கணும். ப்ளவுஸில் அந்த ஒரு மடக்கு மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கணும். ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு நம்ம எதுலேருந்து வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக அந்த இடத்த வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்கேல் வச்சு வந்து கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷன் எதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மடக்கிற எண்டுலேயே இருக்கும். அப்போ நான் வந்து பென்சிலை வச்சு நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா கோடு போட்டு அந்த 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாக. ஏன்னா நம்ம கீழே பார்டர் வைக்கிறதுனால அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தள்ளி அதுக்கு 15 ஒன்றுனா அப்புறம் 2க்கும் அங்கே வந்து 14, அப்புறம் வந்து 3க்கும் அங்கே 13. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா ரேண்டமாக லாஸ்ட் வரைக்கும் சின்ன சின்னதாக நம்ம கொண்டு வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 15 சென்டிமீட்டருக்கு எடுத்து வந்து அந்த செயினை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டு இந்த க்ளூ கம்மை வச்சு நான் அப்ளை பண்ணிட்டு ஸ்டிச் ஒட்டியாச்சு. இது வந்து உடனே ஸ்டிச் ஆகிக்கிடும், நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கும், வெளியில் வராது. இதில் வந்து டபுள் லேயராக அதே 15 சென்டிமீட்டருக்கு எடுத்து நான் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து இதுவும் பக்கத்தில் வச்சு நம்ம வச்ச உடனே அது என்ன ஆகும்னா நல்லா ஒட்டிக்கிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்தது பால் செயின் இருக்குது. அடுத்தது 2 சென்டிமீட்டர்லேருந்து 14. ஃபஸ்ட்டு வந்து 1 to 15 வச்சோம். அதுக்கப்புறம் அடுத்தது 2 to 14 சென்டிமீட்டரில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செயின் எடுத்து ஒன்று வந்து பால், இன்னொன்று ஸ்டோன், இப்படி பால் செயின் ஸ்டோன் செயின் சொல்லிட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவுமே அந்த ஒவ்வொரு இன்ச்சஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து லேஸ் வச்சு என்ன பண்ணோம்னா ஒட்டியாச்சு. அந்த ஒட்டுறது வந்து நம்ம வந்து அதே B7000 க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இதை வந்து ஒட்டணும். அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும், இல்லைன்னா அவுந்து வந்துடும். இது வந்து ஒன்ஸு ஸ்டிக் ஆகிட்டு அப்படின்னா ரிமூவ் ஆகாது, நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி என்ன செய்யணும்னா கை ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இங்கே வந்து 1 மீட்டர் வந்து 99 ரூபீஸ்னு விற்காங்க. மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபினிஷிங் இது தான். அவுட்லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க ஒர்க் வச்சியான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவுட்லுக் இருக்குது. நீங்களும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் அந்த செயின்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அந்த செயின் வந்து கலண்டு வந்துடக்கூடாது, அதனால் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம் ஃபுல்லாகவுமே. அந்த ஒவ்வொரு செயினாக நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. இதுதான் வந்து அதனுடைய அவுட்லுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம டார்க் கலர் ப்ளவுஸுக்கு வந்து இந்த கலரில் போட்டிருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட் கலர்னால அந்தளவுக்கு எடுக்கலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.